நேத்து தான் ஏசப்பா சாமியை கும்பிட போயிருப்பான். நம்ம இன்னைக்கு வீட்டுல கறி விருந்து போட்டு சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டா நான் ஏசப்பா சாமி கும்பிடுதே, நான் சாப்பிட மாட்டேன். ஏசப்பா சாப்பிடாதன்னு சொல்லியிருக்காரு. ஏசப்பா எப்ப சோத்த வேண்டான்னு சொன்னாரு? சோத்த சாப்பிடாதங்க அப்படின்னு எப்ப சொன்னாரு? எந்த இடத்துல எழுதி வச்சிருக்காரு சொல்லு. இந்த பரம்பரையா ஏசப்பா சாமி கும்பிடுவாங்க பாரு, அவங்கள சொல்ல மாட்டாங்க. அவங்கள இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. நம்ம வீட்டுல கறி விருந்து போட்டோம்னா, கிடா வெட்டி போட்டோம்னா நடு வீட்டுல உட்காந்து சாப்பிடுவாங்க. நேத்து போய் ஏசப்பாட்ட போய் சாமி கும்பிட போனவே தான் இவ்வளவு பேச்சு பேசுதான். ஒரு சில பேர் தான், நான் நல்லவங்கள சொல்லல. என்ன, நான் ஏசப்பா சாமின்னு பார்க்க மாட்டேன், அல்ல சாமின்னு பார்க்க மாட்டேன், மாரியாத்தா காளியாத்தா சொல்ல மாட்ட சாமி இந்து சாமின்னு பார்க்க மாட்டேன். மனசு இருக்கான்னு பார்ப்பேன், அங்க போய் உட்கார்ந்து சாப்பிடுவேன். மனுஷங்க இருக்காங்கன்னு பார்ப்பேன். ஏன்னா நான் மனுஷன். அந்த ஏசப்பா சாமி நல்ல மனுஷன் இல்ல, அவர் அன்பை காட்டுக்கன்னு சொல்லியிருக்காரு, இல்ல அவங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தையை பேசி ஏசப்பா பேரை கெடுக்காதீங்களே. ஆமா, ஏசப்பா என்ன பண்ணுவாருன்னு தெரியாது, பாவம் உண்டு நான் உனக்கு. நாங்களாம் கேக்கு தந்தா நீங்க சாப்பிடுவீங்களா? நாங்க சாப்பிடாம மனசார தந்தா நாங்க சாப்பிடத்தான் செய்வோம். தேவையில்லாத கமாண்ட் எழுதாத. இந்த மாதிரி கமாண்ட் எழுதுவோம். முந்தானத்து ஏசப்பா சாமியை கூட போனவனா தான் இருப்பான். ஆமா.